नहीं बेटा பேட்டா எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான் அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. நஹி பேட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் கவின் பிரசாத். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி பியூட்டிஃபுல் பாரடைஸ், தி கோகனட் பாரடைஸ், TN41. Where are you from, Raghu? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஓவராலாக பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சென்னையிலேருந்து தான் என்னோட ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பயணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பயணம் மேற்கொண்டு வரோம். அந்த வகையில் பார்க்காத இடத்த புதுசாக பார்க்கும்போது இருக்கிற எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யமும் நிறையவே இருக்கும். அதே மாதிரியான மனநிலை தான் எல்லாருக்கும் அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது இருக்கும். அப்படிப்பட்ட சொந்த ஊர் ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்தால் அப்புறம் என்ன யோசிச்சுட்டுன்னு பொள்ளாச்சியிலேருந்தே விளாக ஆரம்பிச்சலாம்னு முடிவு பண்ணியாச்சு. சென்னையிலேருந்து உங்களுக்கு பொள்ளாச்சி போகணும் அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் 30 பஸ்ஸஸ் ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸே இருக்குது. அண்டு SCTC பஸ்ஸஸ் ஆல்சோ இருக்குது. அண்டு ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து பாலக்காடு போகிற எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. அண்டு இன்னும் கொஞ்சம் குயிக்காக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி போய்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னாலும் சென்னை டு கோயம்புத்தூர் ஃப்ளைட் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் பொள்ளாச்சி ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் இப்போ நம்ம பொள்ளாச்சிக்காக போயிட்டுருக்கோம். காலையில் மீட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக காலையில் 6:30 மணிக்கு நம்ம டிரைவரன்னா நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டாரு. இந்த ஊரோட நேம் பொள்ளாச்சி அப்படின்னு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் வாய்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதாவது லேண்ட் ஆஃப் ரூலிங்ஸ் அண்ட் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பியூட்டிஃபுல் லேண்ட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்னு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து டிரைவ்ட் ஆகி தான் பொள்ளாச்சி அப்படின்னு இந்த நேம் வந்தது. இப்போ நம்ம பொள்ளாச்சி ரீச் பண்ணிட்டோம். பொள்ளாச்சி அப்படின்னா உங்களுக்கு மெயினாக சுற்றி காட்ட வேண்டிய பிளேசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனைமலை மாசாணியம்மன் கோவில், ஆலியா டேம் அண்ட் இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ் பிளேசஸும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியா டேம் இருக்குது, வால்பாறை, வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம், மங்கி ஃபால்ஸ், டாப் ஸ்லீப், பரம்பிக்குளம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மங்களகரமாக தொடங்க போகிறோம். அது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம்.
ஸோ காய்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் முக்கியமான ஒரு இடம். அதுதான் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தில் காக்கும் தெய்வம் அப்படின்னு பல பெயர்களால் பக்தர்களால் வழிபட்டு வரக்கூடிய இந்த கோயில் முன்னாடி தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கோயிலுக்குன்னு வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. தை அமாவாசையில் வந்து இங்கே கொடி கட்டி அதோட அடுத்த பௌர்ணமியில் வந்து இங்கே குண்டம் இறங்குதல், அதாவது தீமிதி திருவிழா நடக்கும். இது ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நார்மலான டேஸ், அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. பொள்ளாச்சிக்கு சின்ன கோடம்பாக்கம் அப்படிங்கிற நேம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க. அந்த வகையில் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு இந்த பிஜிஎம் வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஆனைமலை வந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த வீட்டோட அவுட்லுக்கை வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. சிவாஜி கமல் நடித்த தேவர் மகன் படத்தில் வர வீடு தான் இந்த வீடு. வீடுன்னு சொல்ல முடியாது, அரண்மனைன்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து சிங்காநல்லூர் பேலஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டையும் பார்க்கலாம். இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆழியார் பக்கம் வந்தால் ஒரு தடவையாவது இங்கே விசிட் பண்ணுங்க, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்திருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கிராமம். இது வந்து பார்த்தோம்னா கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் ஜங்ஷன்ல இருந்து பொன்னாளம்மன் துறை வில்லேஜ் போகிற வழியில தான் இந்த மயிலாடுதுறை இருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் படத்தோட ஓப்பனிங் சீன்ல பசுமையான கிராமத்தை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிராமம் தான் இதுவும் ஒன்று. இங்க இருக்கிற அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி கேரளாவோட ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். இந்த ஃப்ரேமில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த படத்தில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, ஸோ சேஃப்டி இல்லை. அதனால நீங்கள் இங்கே வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த
இந்த இடம் பாத்தீங்கன்னா வின்னர் படத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர் கைப்புள்ள இருப்பார்ல, அவர் ஒரு டோரை திறந்துட்டு ஒரு வீட்டுல இருந்து வெளியே வருவார்ல, அந்த வீடு தான் இந்த இடம். ஸோ அடுத்ததா இப்போ நம்ம போக போறது வால்பாறை. வால்பாறை போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல உங்களை வரவேற்கிறது இந்த மங்கி ஃபால்ஸ். ஆழியார் வந்தா நீங்க பார்த்து குளிச்சு என்ஜாய் பண்ண வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆழியார்ல இருந்து வால்பாறைக்கு மொத்தம் 40 ஹேர்பின் பென்களை கடந்து தான் போகணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 9வது ஹேர்பின் பென். இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா ஆழியார் டேமோட மொத்த வியூவும் நம்ம பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் ரைட் சைடில் பார்ப்பீங்க. இது வந்து வாட்டர் ஃபால் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டோட அவுட்லுக் தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன தயாரிக்கிறாங்களோ அந்த பிராண்டு டீ தூள்கள் எல்லாம் வச்சு இங்கே வந்து டீ போட்டு கொடுப்பாங்க. ஒரு டீ ஷாப் தான் இது. அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா அந்த தேயிலை தோட்டம் இருக்கும். இங்கே என்ன மாதிரி இப்படி குடுன்னு ஓடி வந்து நீங்கள் இந்த தேயிலை தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். வாட்டர் ஃபால் அப்படிங்கிற அவங்க நேமுக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸை செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்தால் டீலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இங்க இருந்த காடுகள் எல்லாம் அழிச்சு தேயிலை தோட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இருக்கும்போது அந்த மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வச்சிருந்துருக்காங்க. ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துலேருந்து வந்த ஒருத்தர் இங்க இருக்கிற மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சகல விதமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் வால்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய கார்வர் மார்ஷ். கவர்கால் எஸ்டேட்டை நீங்க கிராஸ் பண்ணும்போது அவரோட ஸ்டாச்சு நீங்க பார்க்கலாம். அடுத்ததான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி கோவில். இப்போ நம்ம வால்பாறையை ரீச் பண்ணிட்டோம். இப்போ வால்பாறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்கு நிறைய இட வசதிகள் இருக்குது. இங்கே வந்து ரெசார்ட் நிறைய தனித்தனியாக ஒவ்வொரு வில்லா மாதிரி இருக்குது. தனியாக ரூம் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பக்கத்தில் நிறைய இடத்துல சுற்றி பார்க்கலாம். நீரார் டேம், சோலையார் டேம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து கூழாங்கல் ரிவருக்கு நம்ம வந்திருக்கோம். கூழாங்கல் ரிவர் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் குளிக்கலாம். பட் ஆனால் சில இடத்துல மட்டும் நீங்கள் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருப்பாங்க. மற்ற இடங்களில் நீங்கள் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பஸ் பின்னாடி எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லமுடி பூஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க அதையும் பார்த்தரலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இருந்தனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நஹி பேட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருடா எருமை. இருங்க ரோல் சொல்றீங்களா? ஆக்ஷன். ஐயோ ஒரே ஒரு தடவை ஏண்டா வாத்து மாறு. வாங்க. ஆக்ஷன். பொள்ளாச்சி இளநீர